அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. தை மாதமே இனிமையான மாதமாகவும் சுப காரியங்களுக்குரிய மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தை மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை என்று நாம் மகாலட்சுமியை எப்படி வழிபட்டால் தீராத பணக்கஷ்டமும் தீரும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். கொஞ்சம் துளசி, உங்களால் முடிந்தால் தாமரைப்பூ மாலை, இல்லை என்றால் ஒரு தாமரைப்பூ, 50 கிராம் கற்கண்டு வாங்கி கொள்ள வேண்டும். இந்த கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இல்லை, அன்ஈவன் ஷேப்பில் கற்கண்டு இருக்கும். அதை ஒரு 50 கிராம் வாங்கி எடுத்துக்கோங்க. தாமரைப்பூ ஏன் வாங்கணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான மலர் தான் இந்த தாமரைப்பூ. அது மட்டுமல்ல, அந்த தாமரைப்பூவையே ஆசனமாக கொண்டு அமர்ந்து அருள் பாலிப்பவளும் அந்த மகாலட்சுமி தான். இதோடு சேர்த்து 2 நெய் தீபங்கள் வாங்கிக்கணும். முதல்ல கோபுர தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்குள்ளே சென்று பெருமாளுக்கு துளசி சாத்தி தீர்த்தம் வாங்கி குடித்துவிட்டு சடாரியையும் தலையில் வைத்து கொண்டு பின் மகாலட்சுமி சன்னதிக்கு செல்ல வேண்டும். அங்கே போய் 2 நெய் தீபங்களை ஏற்றிடுங்க. பின் அர்ச்சகரிடம் தாமரைப்பூ கொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு சாத்தச் சொல்லி கற்கண்டை நிவேதனமாக படைக்கச் சொல்லி தூப தீப ஆராதனைகளை கண்டு வணங்குங்கள். அதுக்கப்புறம் அந்த கற்கண்டை நீங்கள் அர்ச்சகர் கொடுத்ததை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய தீராத பண கஷ்டங்கள் தீரவும் பண வரவு அதிகரிக்கவும் மனப்பூர்வமாக மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கங்க. அம்மா தாயே, உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், எனக்கு தீராத பண கஷ்டம் இருக்குது, இந்த பண கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சு எனக்கு பண வரவு வர்றதுக்கு வழிகாட்டு அப்படின்னு வேண்டிக்கங்க. அப்போது ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி என்ற ஒருவரி மந்திரத்தை சொல்லி 108 முறை சொல்லி உச்சரித்து வணங்குங்க. அப்புறம் பிரகாரத்தை சுற்றி வந்து கற்கண்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் வாயில் போட்டுக்கோங்க. அந்த கற்கண்டு எப்படி வாயில் கரைந்து போகிறதோ அதே போல் உங்களுடைய கஷ்டமும் கரைஞ்சு போய் உங்கள் செல்வ நிலை உயர தாய் மகாலட்சுமி அருள் பாலிப்பாள் என்று முழு நம்பிக்கையோட இதை இன்னைக்கு தவறாமல் செய்யுங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, இந்த தை மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளையுமே நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு வரீங்க. பின் வீட்டிற்கு வந்து இன்றைக்கி தை முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால தலைவாசலில் ஒரு அழகான தாமரை கோலம் போட்டு வண்ணங்களால் அலங்கரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ சாத்தி, இல்லை வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ சாத்தி, கற்கண்ட நிவேதனமாக படைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வணங்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் பூஜை அறையில் ஒரு 10 ரூபாய்க்காவது கல்லுப்பு, மகாலட்சுமியின் அம்சமாக போற்றப்படும் கல்லுப்பை வாங்கி வச்சு இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடணும். இன்றைக்கி அது மட்டுமல்ல, இன்றைக்கி குலதெய்வ வழிபாடையும் தவறாமல் நம்ம செய்யணும். ஒரு சின்ன செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் பூக்களை போட்டு அதை நம்ம குலதெய்வத்தினுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு வணங்கி, குலதெய்வத்துக்கு படத்துக்கு முன்னாடி வச்சு வணங்கி தூப தீப ஆராதனைகள்லாம் செய்து வணங்கணும். நம்ம வணங்கி முடிச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இந்த தண்ணியை வீடு மொத்தமும் நம்ம தெளித்தோம்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும். குலதெய்வம் நம்ம வீட்டில் வாசம் செஞ்சு நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க அப்படின்னு இன்றைக்கி தவறாமல் இந்த தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையை நம்ம
தவறாமல் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம குலதெய்வத்தையும் ஒரு சேர வணங்கி நம்ம அற்புதமான பலன்களை பெற்று சிறப்பான வளமான செல்வ மிகுந்த வாழ்க்கையை அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய சுக்கிர ஹோரையை காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9 இந்த நேரத்தை பயன்படுத்தியும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம குலதெய்வத்தையும் வணங்குறது நமக்கு சிறப்பான பலன்களை தரும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.